ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த தோசை நீங்கள் பார்க்குறீங்க, இது வெறும் கடல மாவில் பண்ண தோசை தான். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதை மாதிரி நான் கொள்ளு சூப்பு பண்ணியிருக்கேன். இந்த கொள்ளு சூப்பு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதை மாதிரி இந்த தோசை வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லது. அதை மாதிரி ஜிம்முக்கு போகிற பசங்களுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக தேவைப்படும், அதுக்கு அது ரொம்ப நல்லது. அதை மாதிரி சோயாபீன் ஆயில் இல்லாமல் ஷெல்லோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது ஜிம்முக்கு போகிற பசங்களுக்கும் லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு நம்ம சாப்பிடாத ஃபீலிங் இருக்காது, நல்லா சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இந்த ரெசிபிஸ்லாம் பார்க்கணும். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை மாதிரி இந்த சூப் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இது சூடு அதிகம். சிலவங்களுக்கு ஒத்துக்கிடுது, சிலவங்களுக்கு ஒத்துக்கிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொள்ளு சூப்பு எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் அதுவும் வீடியோ போடுவேன். அதை மாதிரி இந்த கடல மாவில் தோசை எப்படி பண்ணணும் அதுவும் சொல்கிறேன். இது பச்சை பாசி பருப்பு, அதுக்கப்புறம் சோயாபீன்ஸ், பன்னீர் போட்டு ஒரு ப்ரோட்டீன் மீல் பண்ணியிருக்கேன். இந்த மீல்ஸ் இது ஃபுல் மீல்ஸ் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ரெசிபியை நான் என்னோடய சேனலில் போடுதான் பாருங்கள். இப்படி நல்ல நல்ல யூனிக்கான நம்மளுக்கு ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை மாதிரி உங்களுக்கு இது மாதிரி புது புது ரெசிபிஸ் வரும். இது நான் டிஃபினுக்கும் இதே தான் ரெசிபி கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் இது ஃபுல் டே இது நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா நான் மொத்தமாக பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு டயத்துக்கு ஒன்று பண்ணி சாப்பிட்டுக்கிடலாம். இப்படி ரெசிபிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய சேனலில் நான் ஷேர் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.